Hi friends, Amazon boAt brand boAt Airdopes 170 அப்படிங்கற TWS லான்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படினா அதிகமான ப்ளேபேக் இருக்குது. இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்க்கு உள்ளாடி boAt பிராண்ட்ல இருந்து அதிகமான ப்ளேபேக் உள்ள TWS வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ்ல இயர்பட்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பின்னாடி முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் boAtோட வெப்சைட்டில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் அதிகமான ப்ளேபேக் இதில் இருக்குது. மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சென்டரில் boAtோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் பார்க்க முடியாது. சார்ஜிங் கேஸோட மேலே உள்ள கேப்பை ஓப்பன் பண்ணால் உங்களால் LED இண்டிகேட்டரை பார்க்கலாம். அதே போல் சார்ஜ் பண்ணும்போது LED இண்டிகேட்டரை உங்களால் பார்க்க முடியும். சார்ஜிங் கேஸோட மேலே உள்ள கேப்பை ரிமூவ் பண்ணால் இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இயர்பட்ஸ் கரெக்டாக காதில் ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை. இயர்பட்ஸ் ரொம்பவே லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. இதன் மூலமாக மியூசிக் மற்றும் கால்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ENX டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கட் பண்ணி விடுது. நீங்கள் கால் பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் கால் பண்ணுற உங்களுக்கு கிளியராக கேட்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதே செக்மெண்ட்டுக்கு ரீசெண்ட் டைமில் boAt லான்ச் பண்ணுற இயர்பட்ஸில் பெரும்பாலும் 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 3 செகண்டுக்கு லாங் டச் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகுது. அதே போல் ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 செகண்டுக்கு லாங் டச் பண்ணால் கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேஷுவல் கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேம் விளையாடும் போது ஆடியோ டிலே அந்த அளவுக்கு இல்லை. சார்ஜிங் கேஸ் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் ப்ளேபேக் அதிகமாக இருக்குது. மொத்தமாக 50 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸில் 9 மணிக்கூர் ப்ளேபேக் இருக்குது. டைப் சி இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக இருக்குது. சார்ஜிங் கேஸில் 470 mAh கொண்ட பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கூரில் சார்ஜிங் கேஸை முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இயர்பட்ஸில் 40 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸை வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 180 நிமிடங்கள் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் இருக்குது. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. பெரிய டிரைவர் இருக்கனால ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பரான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. உங்களுக்கு பேஸ் நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.